வந்துடுச்சு, கதை சொல்ல வந்துடுச்சு. சிரிப்போடு சந்தோஷமா நல்ல பழக்கம் கத்துக்கலாம். பறவை விலங்கு நண்பர்களோடு குட்டி குக்கு உலகம் போகலாம். கதை ஆரம்பம் இப்போ தானா, குட்டி குக்கு குக்கு கதை தொடங்குது இப்போ. அமைதியான ஒரு ராஜ்யம். அந்த ராஜ்யத்தில் ஒரு அழகான ராஜகுமாரி இருந்தாள். அவளை பாதுகாக்க அரண்மனைக்கு சுற்றி ஒரு மந்திர வட்டம் போட்டிருந்தாங்க. ஒரு நாள் ஒரு பேய் அரண்மனைக்குள் வர முயற்சி செய்தது. ஆனா அந்த மந்திர வட்டத்தை கடக்க முடியல. அதனால் அது வெளியில் மறைந்து நின்னது. அப்போ ராஜகுமாரியின் வேலைக்காரி அதை பார்த்து பயந்து சொன்னாள், அம்மா, இரவு நேரம் வர்ற ஒரு பேய் வெளியில் சுற்றி திரியுது. பேய் இதையெல்லாம் கேட்டுச்சு. அது நினைத்தது, நான் வேறு உருவம் எடுத்தா அரண்மனைக்குள் போக முடியும். அடுத்த நாள் அந்த பேய் ஒரு அழகான குதிரையா மாறிச்சு. அது அரண்மனை குதிரை மாளிகைக்குள் போய் நின்னுச்சு. அதே இரவு ஒரு குதிரை திருடன் அந்த மாளிகைக்குள் நுழைந்தான். அவன் அந்த குதிரையை பார்த்தான். வாவ், எவ்வளவு அழகான குதிரைன்னு நினைத்தான். அவன் அதில் ஏறி திருடிட்டு ஓட ஆரம்பிச்சான். பேய் அதிர்ச்சியாய் போச்சு. ஐயோ, நான் பேய் தானே. ஆனா இந்த மனிதன் என்ன குதிரைன்னு நினைச்சு திருடிட்டு ஓட்டிக்கிட்டே போறானே. பேய் பயந்தது. திருடன் வேகமா குதிரைய ஓட்ட ஆரம்பிச்சான். குதிரை வேகமா காட்டுக்குள் ஓடிச்சு. சிறிது நேரத்திலே திருடனுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. இது சாதாரண குதிரை மாதிரி இல்லையே என்று நினைச்சான். இது பேய் தான் இருக்குமோ? அவன் புத்திசாலித்தனமா ஒரு திட்டம் போட்டான். ஒரு பேன மரத்தருகில் வந்ததும் திருடன் திடீர்னு மரக்கிளைய பிடிச்சு குதிரையிலிருந்து குதிச்சான். அவன் மரத்தில் ஏறி மறைந்துகிட்டான். அந்த மரத்தில் ஒரு குரங்கு இருந்தது. அது கீழே பார்த்து சிரிச்சு சொன்னது, ஏய் பேயே, உன்மேல் இருந்தவன் ஒரு மனிதன்தான். நீ ஏன் பயப்படுற? அவனை கொன்று விடலாமே. அதை கேட்டதும் பேய் உடனே தன் உண்மையான உருவத்துக்கு மாறிச்சு. அது கோபமா மரத்தருகே வந்தது. ஆனா அங்கே ஒரு விசித்திரமான காட்சி. மரத்தில் மறைந்திருந்த திருடன் குரங்கை பிடிச்சு கொடூரமா அடிச்சுக்கிட்டே இருந்தான். குரங்கு வலியில் அலறி அலறி கத்தினது. ஐயோ, என்னை காப்பாத்துங்க. பேய் அதை பார்த்தது. ஆனா அது குரங்கை நம்பவே இல்லை. அது கோபமா சொன்னது, ஓ குரங்கே, நீ என்னை ஏமாற்ற முயற்சி செய்தாய். இப்போ வேறொரு மனிதனிடம் சிக்கிட்டாய். நான் உனக்கு உதவி செய்ய மாட்டேன். அப்படி சொல்லிட்டு பேய் அங்கிருந்து நடந்து போயிட்டது. திருடன் இன்னும் கொஞ்ச நேரம் குரங்கை அடித்தான். அப்போதுதான் குரங்கு தான் செய்த தவறை புரிந்து கொண்டது. குக்கு ஆந்தையம்மாவிடம் கேட்டது, ஆந்தையம்மா, குரங்கு ஏன் இப்படி சிக்கிட்டது? ஆந்தையம்மா சிரிச்சு சொன்னாங்க, அதான் குக்கு, மற்றவர்களை கிண்டல் பண்ணினால் ஒரு நாள் அதற்கான தண்டனை நமக்கே வரும். குக்கு தலையாட்டிச்சு சிரிச்சது. இதுதான் இன்றைய குட்டி குக்கு கதை. உங்க நேரத்தை ஒதுக்கி என் கதையை கேட்டதுக்கு குக்குக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி குட்டீஸ். பாய்.